வந்து நைட்டெல்லாம் கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வந்து இங்கே காவேரி எடுக்கல. அதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி தூங்கியிருப்பாளோ, நம்ம தான் தேவையில்லாம பயப்படுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே விஜய் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாரு. காவேரி ஃபோன் பண்ணுவாளா எழுந்து நடுவில் பார்க்குறாரு. ஆனால் காவேரியோட ஃபோனே காணோம். அதனால் விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே காவேரி விஜய் நினச்சி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து காவேரி காலையிலே கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு என்னடி காலைல எங்கே கிளம்புற அப்படின்னோடனே உடனே வந்து அவங்க மாமா கிட்ட, மாமா அந்த பசுபதி போய் பார்க்கலாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. நம்ம குமரன் என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் மாமா நான் பார்க்க தான் மாமா கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு. நானும் வரேம்மா அப்படின்னு. வேணாம் மாமா பரவாயில்ல நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அம்மா நானும் தான் அவனை பார்க்கணும், அவன் பாடாப்படுத்தி நம்ம எடுத்தான்ல அதுக்கெல்லாம் வந்து நல்ல தண்டனை கிடச்சிருக்குல்ல, அதை நம்ம பார்க்க வேணாவா, நானும் வரேம்மா அப்படி சொன்னோன்னே சரி மாமா அம்மா கிட்ட என்ன சொல்கிறது, நான் அத்தை கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சேல்ஸ் விஷயமா பேசணும், ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அதனால் வந்து காவேரி நானும் போகிறோம் அப்படின்னோடனே தனியாக போகாமல் நீங்களும் கூட போனால் எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா. 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கார் விஜய். ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. காவேரி ஏன் ஃபோனே பண்ணல, நைட்டில் மிஸ்டர் கால் கண்டிப்பாக பார்த்துருப்பா, அப்புறம் ஏன் கால் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி கால் பண்ணலாமா சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு. காவேரிக்கு ஃபோன் எடுக்கல. நேரில் போய் பார்த்துடலான்னும் போது கரெக்டாக அங்கே வராங்க வெண்ணிலா. விஜய் அப்படின்றாங்க. என்ன விஷயம் வெண்ணிலா அப்படின்னு. இல்லை இன்றைக்கி செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க, அதனால் டாக்டர் கிட்டே போகணும், சரி உன் மாமா கூட கூட்டின்னு போ அப்படின்னு. இல்லை விஜய் நீ வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் மாமாவுக்கு தெரியாது, ப்ளீஸ் விஜய் வர முடியுமா அப்படின்றாங்க. இல்லை ஆமாம் தம்பி நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை நான் முக்கியமாக போகணும், காவேரி நேற்று போனதோடு சரி, அப்புறம் ஃபோன் எடுக்கல, அதான் காவேரி பார்க்க போகணும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வெண்ணிலா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ப்ளீஸ் விஜய் அப்படின்னோடனே சரிப்பா நீ போயிட்டு என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் வாங்கி கொடுக்கணும்ப்பா, அதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உன்னை யோசிக்கிறாரு விஜய். காவேரி போய் பார்க்கலான்னு நினச்சேன், சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி இல்லாமல் அவங்க கூட கிளம்புறாரு நம்ம விஜய். இங்கே வந்து காவேரி வந்து நம்ம குமரன் வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு வந்து பசுபதி வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க 2 பேருமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பசு ஜெயிலில் வந்து வசதியெல்லாம் எப்படி இருக்குது, நீ தான் பயங்கரமான ஆளாச்சே, ஜெயிலில் கூட சொல்ல முடியாது, காசெல்லாம் கொடுத்து கூட ஏதாவது வசதி பண்ணி வச்சுருப்ப அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு குமரன். வந்து டெய்லர் போயிடு ரொம்ப தான் ஓவராக போகாதரா அப்படின்னு சொல்கிற, நீ தான் ஓவராக போயிட்டு இருந்தேன், அதுதான் வந்து ஜெயில் கம்பி எண்ணிட்டுருக்க, நீ அடங்க மாட்டியா பசு அப்படின்னு. அப்படி டென்ஷனாக பசுபதி. என்ன பசு ரொம்ப ஓவராக ஆட்டம் ஆடிட்டல, அதுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை, இதுக்கப்புறம் காவேரி கிட்ட எதுவும் வச்சுக்கணும்னு கனவுல கூட நினைக்கக்கூடாது, இந்த காவேரியை நீ எதிர்க்கலாம், ஆனால் வந்து இந்த காவேரியை ஒரு இடத்துல முடக்கி வைக்கணுன்ற எண்ணமே உனக்கு வரவே கூடாது, இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பசுபதி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே பார்க்குறாரு, அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. என்ன முறைக்கிற, உள்ள அடங்கி இரு, இல்லைன்னா உன்னை அடக்கிடுவாங்க இங்கே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பசுபதி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பார், இவ்வளோ நாளாக விஜய்க்கும் என்னை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை கொடுத்த, அதுக்காக தான் இப்போ ஜெயில் கம்பி எண்ணிட்டுருக்க, இதுக்கப்புறம் என்னை வந்து ஏதாவது பண்ணலான்னு நினச்சடிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே தானே அனுபவிப்பேன், புரியுதா அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து முறைச்சிட்டே இருக்காரு. எப்படி இவன் வாயை திறப்பான், அதான் உள்ளே போட்டு வெளுத்து வாங்கியிருப்பாங்களே, இவனுக்கு இன்னும் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து குமரன். உன்னை குமரனும் வந்து நம்ம காவேரி வந்து அவரை நல்லா திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. இதை பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. விட மாட்டேன்டா உங்களை, சீக்கிரமாக வருவேன்டா, நான் வரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா, சீக்கிரமாக வந்து உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் பசுபதி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிட்ட டாக்டர் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் செக்கப்லாம் பண்ணிவிட்டு என்ன டாக்டர் இப்போ எப்படி இருக்காங்க வெண்ணிலா அப்படின்னோடனே பரவாயில்ல, ஆனால் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கணும், நல்லா ரெஸ்ட் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி விஜய் வந்து கொடுக்குறாரு. எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. வேணா இதில் என்ன இருக்குது, மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து உங்களை நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கிறது தானே என்னோட வேலை, இதில் என்ன இருக்குது, நீங்கள் வெண்ணிலாவை பத்திரமா பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெண்ணிலா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து மறுபடியும் காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. எடுக்கலன்னு வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாரு. குமரன் எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு அந்த ஆள் பசுபதியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. என் பொண்டாட்டி எவ்வளோ கெத்து கலக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். இதையெல்லாம் கேட்டு